சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் 5வது ஃபைனலிஸ்டா அபிஷேகா வர்றதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஜட்ஜஸ் கொடுப்பாங்களா, இது மாதிரி பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், வர்ஜா, தன்வி இந்த 4 பேருமே ஏற்கனவே டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி ஃபினாலேவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜூன் 7ஆம் தேதி அந்த ஃபினாலே மேடையில் பிரம்மாண்ட மேடையில் பாடுறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரு பெரிய டாஸ்காக இருக்க போகுது. ஆனால் இன்னொரு பக்கம் சுமன்ராஜ், மோக்ஷிதா, அபிஷேகா, ஜினோஜ், வருண் இவங்க எல்லாருக்குமே இந்த டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. கடந்த நிறைய வாரங்கள் சுமன்ராஜ் கிட்ட போயிட்டு அந்த டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணாமல் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காரு. வர்ஜா ரவுண்டாக இருக்கட்டும், அக்ஷித் நிருப்ப ரவுண்டாக இருக்கட்டும், இப்போ போன வாரம் தன்வி கூட மோதினப்பா இருக்கட்டும், இந்த வாரங்கள் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஃபினாலே மேடைக்கு போயிடுவார் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஆளுக்கு போயிருக்கு. இப்போ சுமன்ராஜோட ஃபேன்ஸும் சுமன்ராஜ் ஃபேமிலியும் ஒரு பக்கம் சுமன்ராஜ் இது வரைக்கும் டிக்கெட்டு ஃபினாலே வாங்காததில் கொஞ்சம் ஏமாற்றம் வருத்தமாக அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் அதை விட 10 மடங்கு ஏமாற்றம் அபிஷேகாவுக்கும் அபிஷேகா ஃபேன்ஸும் கிடச்சிருக்கும். காரணம் என்னென்னா, இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5 ஆரம்பித்ததுலேருந்து எல்லா வாரங்களும் கோல்டன் ஷவர் அதிகமாக வாங்கினது அபிஷேகா தான். வரக்கூடிய ஸ்பெஷல் ஜட்ஜஸ், சீஃப் கெஸ்ட் இவங்க எல்லாருமே அபிஷேகாவை பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. அபிஷேகா, நீ ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு, இந்த சரிகமபா ஷோவை கிடச்ச காட் கிஃப்டட் சைல்டு, நீனு உங்ககிட்ட ஒரு அசாத்தியமான திறமை இருக்குது, எந்த ஜானரில் பாட்டு கொடுத்தாலும் அப்படியே பாடுறங்கிற மாதிரி ஸ்ரீனிவாஸ் உட்பட எக்கச்சக்கமானவங்க பாராட்டு மாதிரி தள்ளியிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட அபிஷேகாவுக்கு இந்த டிக்கெட்டு ஃபினாலே ஆரம்பித்ததுல இருந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. காரணம், ப்ரோமோவில் கூட அவங்க சரியாக வர்றதில்ல. போன வாரம் எக்கச்சக்கமான ப்ரோமோ வெளியாக இருக்குது. அந்த எல்லா ப்ரோமோலையுமே மோக்ஷிதா, தன்வி, அப்புறம் சுமன்ராஜ் இவங்க மட்டும்தான் ஹைலைட்டாக காமிக்கப்பட்டிருக்காங்க. அப்பயே தெரிஞ்சு போயிடுச்சு இந்த வாரம் கண்டிப்பாக அபிஷேகா கோல்டன் வாங்கல அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் 5வது வாரம் இன்னும் ஒரு சீட் தான் இருக்குது. இந்த ஒரு சீட்டில் அபிஷேகாவை கண்டிப்பாக அவங்க உட்கார வச்சு ஆகணும். காரணம் என்னன்னா, ஒருவேளை இந்த வாரம் மோக்ஷிதாவோ சுமன்ராஜோ இந்த 2 நபர்களில் யாராவது ஒரு நபருக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடச்சிட்டா கூட அபிஷேகாவுக்கு இந்த 6வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் ஓட் போடுவாங்கல்ல, அந்த ஓட் அடிப்படையில் அவங்கள ஃபினாலேவுக்கு அனுப்புவாங்க. ஆனால் இந்த முறை என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு முறையும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம டிக்கெட்டு ஃபினாலேயில் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் ஓட்டு அடிப்படையில் மட்டும்தான் மக்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட்டை நீங்கள் அனுப்புறீங்க. அப்போ இது ஒரு ஃபார்மேட்டாகவே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களாங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வந்திருக்குது. அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முறை மக்களுக்கு பிடிச்ச அபிஷேகாவை மக்கள் ஓட்டு அடிப்படையில் அனுப்பாமல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இந்த வாரம் 5th ஃபைனலிஸ்ட்டாக அவங்கள சேரில் உட்கார வைக்கிற மாதிரியும் 6வது ஃபைனலிஸ்ட்டாக மக்கள் ஓட்டு அடிப்படையில் சுமன்ராஜ் உள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இப்படி நடந்துச்சுன்னா, எப்படி போன சீசனில் பவித்ரா மக்கள் ஓட்டு அடிப்படையில் போனாங்க, அந்த அனுதாபாத்தில் தான் போனாங்க அப்படிங்கிற பேர் வந்துச்சோ, அந்த ஒரு பேர் இப்போ அபிஷேகாவுக்கு வராது. சுமன்ராஜ் மக்கள் ஓட்டு அடிப்படையில் உள்ளே போனாருன்னா அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஒருவேளை இந்த வாரம் அபிஷேகா 5வது ஃபைனல்ஸாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க அதுக்கு டிசர்விங்காக இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.